சீமான் பல கூட்டங்களில் சொல்றாரு, நீ ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு பூரா அரசு உத்தியோகமாக கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு. ஆடு மாடு மேய்க்க கூடாதுன்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சு அரசு அதிகாரி எல்லாரும் மாறிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் அவன் இப்போ பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்ல முடியுமா? பெற்றோர்கள்ட்ட உன் பிள்ளைய பூரா நீ ஆடு மாடு மேய்க்க வை, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாத அப்படின்னு சொல்ல வைக்க முடியுமா நம்ம? இது எவ்வளோ பிற்போக்குத்தனமானது. இதையெல்லாம் நம்பு. அது பகுத்தறிவு ஏன் சீமானுக்கு தேவைப்படலைன்னா, சீமான் சொல்லுகிற பொய்களை நம்புவதற்கு பகுத்தறிவு எதிரானதாக இருக்கிறது. மகாபாரத போர்ல அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு சோறாக்கி போட்டது தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி கைதுறான்ல. ஏண்டா மகாபாரத போரே கற்பனைங்கிறான் அவன் எழுதினவனே. சோறாக்கி போட்டு எங்கே போனாலும் இந்த சோறுங்கிற விஷயம் இல்லாமல் சீமானால சிந்திக்கவே முடியாது. சோத்துக்கு ரொம்ப நாள் அலைஞ்சதுனாலயா என்னன்னு தெரியல. எங்கே போனாலும் ஆமக்கறி. ஒரு போர் நடக்கிற இடம், இறுதி யுத்தம் நடக்கிற இடம், ஒரு போர்க்களத்தில் போய் ஒருத்தன் எவனாவது கறி சாப்பாடை பற்றி இனியாது என்ன இந்த அதாவது ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுறாங்க இல்லை, அவங்கள ஒரு ஆளாக இருக்க வேண்டிய ஆளை கூட்டிகிட்டு கட்சி நடத்துகிறாங்க. எவ்வளோ கொடுமை பாருங்க அதெல்லாம்.